தவம், தியானம், யோகம் இதெல்லாம் பகவானை அடையறதுக்கு ஒரு வழின்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி மகான்கள் நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு சிம்பிள் பாத்தை காண்பிச்சிருக்கா. அந்த சிம்பிள் பாத் என்ன அப்படின்னுட்டா, நீ என்ன பண்ணனா, பகவானை அடையணும்னா ஏதோ நீ யோகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பெரிய யாகயஜ்ஞாதிகள்லாம் பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் இல்லை, பல பாடல்களை நீ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள் வே, நீ பகவானுடைய பெயரை சொல்லிண்டேர். உடுப்பியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோணணும்? உடுப்பியில் அந்த கிருஷ்ணன் எப்படி வந்தார் தெரியுமா? எப்படி அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் அப்படிங்கிற மாதிரி துவைத்தம்ங்கிறது ஒரு வைதிகமான சித்தாந்தம். அந்த துவைத்த சித்தாந்தத்தை ஸ்தாபிச்சவர் மத்வாச்சாரியார் அப்படிங்கிற மகாத்மா. இன்றைக்கும் உடுப்பி க்ஷேத்திரத்தில் மங்களூருக்கு பக்கத்தில் மலப்பே அப்படிங்கிற ஒரு சமுத்திர கரை இருக்கு. நம்ம மதராஸ் பீச் மாதிரி பெரிய சமுத்திரம், அது பெரிய மணல் பரப்புடைய சமுத்திரம். இந்த சன்னியாசியான மத்வாச்சாரியார் அந்த கடற்கரை மணல்ல உட்கார்ந்துட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கார். கிருஷ்ணனையே நினைச்சுட்டு தியானம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது துவாரகையிலிருந்து கிளம்பின ஒரு கப்பல் வெளிநாட்டுக்கு போயின்னு இருக்கு. ஏதோ சரக்குகள் எல்லாம் ஏத்திண்டு. பழங்காலத்துல நம்ம மாட்டு வண்டி, குதிரை வண்டியில எல்லாம் சவாரி பண்ணி பழக்கம் இருக்கிறவர்களுக்கு தெரியும். அந்த குதிரை வண்டி, மாட்டு வண்டியில் நம்ம ஏறின்ற உடனே அந்த வண்டி ஓட்டுறவர் சொல்வார், 2 பேர் முன்னாடி வந்து உட்காருங்கோ, முன்பாரம் தேவை அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்தால் தான் வண்டி போகும். பின்னாடி இல்லைன்னா கொடை சாஞ்சிடும், அப்படியே கவிழ்ந்துடும். அது மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கப்பல்களுக்கெல்லாம் ஒரு பாரத்தை அப்படியே சரி சமமாக வச்சுக்கணும், இல்லைன்னா கப்பல் தடுமாறும். துவாரகையிலிருந்து உயர்ந்த பொருள்களை வாங்கிட்டு தன்னுடைய நாட்டுக்கு பயணம் பண்ணின அந்த கப்பலில் போறவர்கள், அந்த கப்பலுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக துவாரகையில் இருக்கிற மண்ணெல்லாம் மூட்டை கட்டி ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கா. அப்பதான் அது பேலன்ஸ் கிடைக்கிறது. அந்த கப்பலை அப்படியே அவர்கள் அழைச்சிட்டு தன்னுடைய நாட்டுக்கு போகும் பொழுது இந்த மலப்பே அப்படிங்கிற சமுத்திரத்திலிருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்திலே கடல்ல அந்த கப்பல் போயின்னு இருக்கு. ஒரு பெரிய புயல் காற்று அடிக்கிறது, சுழட்டி 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 காற்று அடிக்கிறது. அந்த காற்று அடிக்கும் பொழுது அந்த கப்பல் அப்படியும் தடுமாறுறது. தடுமாறின உடனே அவர்கள் பார்க்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்பொழுதுதானே நவீன வசதிகள், ரேடார் உண்டு, ஃபோன் பேசலாம். அப்பொழுது அதெல்லாம் கிடையாது இல்லையா? என்ன பண்ணுறான்னு தெரியாது, அவள் எந்த தேசம்னு தெரியாது. கடற்கரையிலையோ அந்த காற்றுலையும் கூட மத்வாச்சாரியார் அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கேருந்து அவர்கள் குரல் கொடுக்குறா, ஹே சுவாமின்னு, ஹே சுவாமி மகாராஜ், ஏதோ கத்துறா. அவர்கள் அப்படி கத்தும் பொழுது இந்த மத்வாச்சாரியாருடைய தியானம் கலைஞ்சது. யார் கூப்பிடுறா? ஓ, அந்த கப்பல் அந்த காத்துல தவிக்கிறது. பாவம், அவர்களெல்லாம் வேற வழி இல்லாம திண்டாடுறா அப்படின்னு உடனே இந்த காற்றை பார்த்தார். வாயு ஸ்தம்பனம் அப்படின்னு எடுத்துட்டார் காத்த. கப்பல் அப்படியே நின்று போயிடுத்து, காற்று நின்று போயிடுத்து. கொஞ்சம் கொஞ்சமா கப்பல் கரைக்கு வந்து எடுத்து அவர்களெல்லாம் அவருடைய திருவடியில வந்து விழுந்தான். உங்களால தான் எங்களுடைய உயிர் தப்பினோம், இல்லைன்னா இன்றைக்கு சமுத்திரத்தில் போயிருப்போம். நாங்கள்லாம் வெளிநாட்டிலிருந்து சில சாமான்கள் வாங்கிட்டு வைக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு ரொம்ப அழறா. அவர் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. அப்ப அவர்கள் சொல்றா, சுவாமி நீங்க எங்களுடைய உயிரை காப்பாத்திருக்க, நீங்க அதை பெரிதா பாராட்டவும் இல்லை. ஆனா நாங்க சும்மா போகக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது அர்ப்பணம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். என்ன கொடுக்கறது? எங்களுடைய கப்பல்ல வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, கோமேதகம் இருக்கு, பவழம் இருக்கு, முத்து இருக்கு. இதெல்லாம் தான் நாங்க வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போறோம். உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கீழே கொண்டு வந்து கொற்றா. முத்தும் பவழமும் வைரமும் வைடூரியமும் கீழே ஓடுறது. அவர் சொல்றார், இதெல்லாம் வேண்டாம், நீங்க அந்த கப்பலுடைய பாரத்துக்காக மண்மூட்டை வச்சிருக்கே, அந்த மண்மூட்டையை கொடுங்கோ.